எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து எனக்காக பிறந்தாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து எனக்காக பூமியில வாழ்ந்தாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து எனக்காக மரித்தாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து எனக்காக உயிர் தெழுந்தாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து எனக்காக சீக்கிரமா வரப்போறாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நானும் அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுடனே எழுந்து அவரோட கூட போவேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரோடு கூட எழுந்து போகணும் அப்படின்னா சுயம் சாகணும், மாம்சம் சாகணும், ஜென்ம சுகம் சாகணும். நீ சுயத்தில் ஜெபம் பண்ணலாம், மாம்சத்தில் ஜெபம் பண்ணலாம், சுபாவத்தில் ஜெபம் பண்ணலாம். ஆனால் அது உனக்கு தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தவிர பரலோகத்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இயேசு தான் டீச் பண்ணாரு. ஒன்று, உன் மனதை உலக பக்கமாய் திருப்பாத, உன் மனதை போதை வஸ்துகளுக்கு பக்கமாய் திருப்பாத, உன் மனதை திருட்டு வேலைகளுக்கு திருப்பாத, உன் மனதை பாவ செயல்களுக்கு திருப்பாத, உன் மனதை இச்சை காரியங்களுக்கு திருப்பாத, உன் மனதை ஏமாற்ற வேலைகளுக்கு திருப்பாத, உன் மனதை உலகத்துல என்ன பண்ணலாம், எங்க ஓடலாம், என்ன செய்யலாம் திருப்பாத. உன் மனதை இயேசு பக்கமாய் திருப்பு. இயேசு பக்கம் திரும்புனா எல்லாமே திருப்பு முனை தான். உன் வாழ்க்கையில திருப்பு முனை, ஆஃப்டர் திருப்பு முனை. சொல்லுங்க, அப்பப்போ யூட்டன் பெண்டோலாம் வரும், அப்பப்போ ஸ்பீட் பிரேக் அதெல்லாம் வரும். நீ திரும்ப அதெல்லாம் அச்சு தும்சம் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். மனம் ஆமா அவனு இயேசு பக்கம் திரும்பு. புஸ்தகத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்களாம், அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தது.